विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. அற்புதமாக குருவனுடைய மகிமையை அனுபவிச்சு சொன்னவர் அந்த சொரூபத்தை கேட்டான். நகுரோர் அதிகம் கீழ்த்தது சாஸ்திரங்கள் சொல்றது. அந்த குருங்கிறது ஒரு யக்தி இல்ல, குருங்கிறது ஒரு தத்துவம். அந்த சொரூபமானது நமக்கு அவ்வப்பொழுது ஒவ்வொரு மூர்த்தியாக காணப்படுகிறது. அந்த குருவனுடைய வாக்கியத்தை வேத வாக்கியமாக கருதி அத அனுஷ்டானம் பண்றவாளுக்கு சத்தியகா பலன் கிடைக்கிறதுங்கிறது இப்பொழுது அண்மையில் நடந்ததான விஷயங்களை எடுத்து நமக்கு சொல்ல. இது போல விஷயங்களை கேட்டுக்கொண்டிருந்தோமையானால் நமக்கு பக்தி வரும். பக்திங்கிறது வேற எங்கேயோ இருக்கு, கடையில வாங்கக்கூடியதான பதார்த்தம் இல்லை. அது அவளுடைய அனுபவத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி அந்த பக்தியை நிலநாட்டினவாள் பகவத்பாதம். ஒவ்வொரு ஊர்லயும் போய் அந்தந்த கோவில்ல எந்தெந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு மேல அழகான ஸ்லோகங்களை எழுதின. அந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாமே எப்படி அமைஞ்சிருக்கு? வெறும் ஸ்தோத்திரங்களாக மட்டும் இல்ல, பக்தி ரச பூரிதமாக நவவிதமான பக்திகளும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் இருக்கு. அதே மாதிரி பக்தியோட மட்டும் இல்லாமல் தத்துவத்தையும் அதுக்குள்ள புத்தி விட்டுருக்க. அப்படிப்பட்டதான அழகான கிரந்தங்கள்ல மற்ற தெய்வங்களை பூஜை பண்றத அப்படி இருக்கட்டும், சாட்சாத் குருவையே நேராக ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான ஸ்தோத்திரமா வச்சிருக்க தட்சிணாமூர்த்தி. தாட்சிணியம் உள்ள மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. நமக்கு இவன் வழிபடுகிறா, நம்ம அவளுக்கு ஏதாவது பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியதாகும். யாரை நினைத்த மாத்திரத்தினால் தெக்கத்துக்காக நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டாரோ அப்படிப்பட்டவர் தட்சிணாமூர்த்தி. ஏன்னா தட்சணன் பக்கத்திலேயே தூக்கிட்டு இருக்க அவர் நினைச்ச மாத்திரத்தினாலே நமக்கு யம பயமானது இருக்க. அதோட இல்லாமல் இந்த ஸ்வரூபமே நமக்கு ஆத்மஸ்வரூபத்தை அழகாக இதற்குள்ள சேர்த்து வச்சிருக்க. வேதாந்தங்கள்னா ரொம்ப நாள் சமப்பட்டு வச்ச இது நமக்கு மனசுல வருவோம். அப்படிப்பட்டதான ஸ்வரூபத்தை சுலபமாக ஸ்லோகம் வழியாக நமக்கு தெரிவிக்க. இத பார்த்ததான சுரேஸ்வராச்சாரியர் அவர் வந்த ஆச்சாரியால் அழகாக எளிமையாக மகா உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை கொடுத்துருக்க. இது ரொம்ப விலை மிகுந்ததான ஒரு பொருள். இதனுடைய மகத்துவத்தை 4 பேருக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வார்த்தைக்கு தெரிவிக்கல. என்ன இது பார்க்கறதுக்கு எளிமையா இருக்கு, கேட்கறதுக்கு எளிமையா இருக்கு, ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு அதனுடைய விலையானது, அதனுடைய ஒரு மதிப்பானது யாருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. அதுல எத்தனை ரகமான விஷயங்கள் அத நிபிடமாக இருக்கு, மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சொல்லணுங்கிறதுக்காகவே அவர் வார்த்திகத்தை எழுதின. சுரேஸ்வராச்சாரியரை பற்றி சொல்லியிருக்கேன். சகல சாஸ்திரங்கள்லயும் கணக்கண்டவர். அவர் சர்வசாதாரணமாக எழுதி விடுவார் இந்த வார்த்தைகள். இப்பொழுது நாம் நடுவுல 5வது ஸ்லோகத்துல சொன்ன ஞானம் ஜகத்
தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஒரு குடம் இருக்கு, இருட்டறைக்குள்ள ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துல 5 இடத்துல ஓட்ட போட்டிருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒரு தீபத்தை ஏற்றி வச்சிருக்கு. இப்ப என்னாச்சுன்னு அந்த தீபத்தினுடைய ஒளியானது அந்த குடத்துக்குள்ள இருக்கிறதுனால அந்த குடத்துல இருக்கிற ஓட்டையில் வழியா அந்த இருட்டறையில அங்கங்கே பிரகாசிச்சு. என்னாச்சு, தீபம் எங்க இருக்கு? குடத்துக்கு உள்ள இருக்கு. அந்த தீபத்துக்கு மேல குடம் கவுக்கப்பட்டிருக்கு. ரூம் முழுக்க ஒரே இருட்டடுக்கு. ஆனா அந்த குடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தீபம் இருக்கே, அந்த தீபத்தினுடைய ஒளிகள் அது அந்த ரூம் அந்தந்த இடத்துல வியாபிச்சிருக்கு. இது ஒரு திருஷ்டாந்தம். அதே மாதிரிதான் உங்க சரீரத்துக்குள்ள ஒரு தீபம் இருக்கு. அந்த தீபம் என்ன? ஆத்ம தீபம். அந்த ஆத்மா எனக்கூடியதான ஒரு தீபம், அதனுடைய ஒளி என்ன ஆச்சுன்னா கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான ஓட்டைகள் வழியாக வெளியில வருது. நானாச்சந்திர கடோதரஸ்திதமஹா தீபப்பிரபாபாஸ்வரம். குடத்துக்குள்ளதான ஒரு தீபம். அதனால கட உதர ஸ்திதம், கடத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு தீபம். அதனுடைய மகா தீப பிரபாபாஸ்வரம். அது என்ன மகா தீபம்? என்ன தீபத்துக்குள்ள அணையாத தீபம். மற்ற தீபங்கள் நீங்க எண்ணெயோ நெய்யோ போட்டு வச்சிருக்கேன், அல்லது ஒரு கேண்டல் வச்சிருக்கேன், அது கொஞ்ச நேரம் அணைஞ்சு விடும். இது என்னைக்கும் அணையாது, சாஸ்வதமான ஒரு ஸ்வரூபம். மற்ற தீபங்களுக்கு ஒளி வேற எங்கிருந்து வரணும், எண்ணெயில இருந்து வரணும், அது மெழுகுல இருந்து வரணும். இதுல என்னன்னா இது அப்படியெல்லாம் கிடையாது. இது ஸ்வப்பிரகாசமான ஒரு சைத்தன்யம். அப்படிப்பட்டதான அந்த தீபத்தினுடைய ஒளியானது கண்ணு காது மூக்கு முதல் வழியாக வெளியில வருது. தீப பிரபாபாஸ்வரம். இந்த ஒளிக்கு தான் ஞானம்னு பேராம். ஞானம் எஸ்யது சக்ஷுராதிகரணத்வாரா பகிஸ்பந்ததே. இத ஞானமானது கண்ணு காது மூக்கு நாக்கு இவள் வழியாக வெளியில வருது. அங்கேயே போய் அதான் தெரிந்து கொண்டிருக்கு. அதற்கு பிறகு கண்ணான பொருளை பார்க்கிறேன், நான் இதை அறிகிறேன். ஜனாமீதி தமேவ பந்தம் அனுபாதி. உள்ள இருக்கிற அந்த ஆத்மா அது சொன்னா நீங்க ஓஹோ நான் அறிகிறீர்கள். எல்லாவற்றையும் ஒழிக்கிறது இது உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா. ஜனாமீதி தமேவ பந்தம் அனுபா ஏதஸ்வமஸ்தம் ஜெகது. இந்த உலகங்கள்லாம் அதனுடைய ஒளியை இதை எடுத்துக்கொண்டு நான் காட்டுறேன், நான் காட்டுறேன். கண்ணு குடத்தை காட்டுறது. கண்ணு இந்த பார்த்தேன் ரொம்ப அழகா இருக்கு இந்த பொம்மை அப்படின்னு பாக்குறேன். கண்ணு காட்டல. அந்த ஆத்மா கண்ணோட சம்பந்தப்படும் பொழுது கண்ணு காட்டுறேன்னு சொல்றது. அதே போலயே மூக்கார வாசனை அறிகிறேன். மூக்கறியில அந்த உள்ள இருக்கக்கூடியதான அந்த தத்துவமானது மனசுல தோண்டி மனசு மூக்கோட சம்பந்தப்பட்டு பிறகு மூக்கனால இதை அறிகிறீர்கள். அப்படி எல்லாமே இப்படி நடக்கிறது. இவைகளுக்கெல்லாம் எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் உள்ள இருக்கோ, எந்த ஒரு ஆத்மஸ்வரூபத்தினால் இவைகள்லாம் பிரகாசிக்கிறதோ அந்த ஸ்வரூபம் என்னதுன்னு நினைச்சிருக்கேன். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் குரு. குருவுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவுக்கும் வித்தியாசம் இல்லை. அதே ஒரு தத்துவம் தான். நிர்குணமா இருக்கும் பொழுது பரபிரமம் ஆத்மாங்கிறேன். சகுணமாக உங்களை அனுகிரகம் பண்றதுக்காக வரும் பொழுது அவரை குருவுகிறேன். அவரே உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாக காணப்படுகிறது அப்படின்னு அழகா நமக்கு ஒரு ஸ்லோகத்தில் சொல்லிவிட்டார். ஆகையால் நமக்குள்ள யார் இருக்கா? ஆத்மஸ்வரூபம் இருக்குங்கிற குருநாதர் உள்ள இதயத்துல ஒரு சகோர்வைகாமமிகுரோ காலேன அனவச்சன்னார் தஸ்ய பாசக பிரணவா தஜபஸ்த பாவனம். இவைகள்லாம் யோக சூத்திரம் சொல்றது. எல்லோருக்கும் குருவா இருக்கிறவர் அவர். அப்படிப்பட்டதால அந்த குரு ஆத்மா தான் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆனா இந்த ஸ்லோகத்தினால நமக்கு எத்தனை விஷயங்கள் தெரிகிறது, இதுக்குள்ள எத்தனை ரகசியமான பதார்த்தங்கள் இருக்கு அப்படிங்கறத வார்த்திகாச்சாரியார் நமக்கு சொல்றார். அது பார்ப்போம். பிரகாசந்தே பாவாகடபடாதய ஈஸ்வரஸ்ய சமாவேஷ இத்யஸ்ய உத்தரமுச்சதே. லோகத்துல சில பேர் சொல்லாடா குடம் முதலிய பொருள்கள் எல்லாம் தானா பிரகாசிக்கிறது சார். இது ஈஸ்வரன் வந்து என்னத்தை பிரகாசிக்கிறது சார்? பொருள்கள்லாம் பார்த்தா ஈஸ்வரன் கண்ணுக்கு தெரியல, நான் ஒன்றும் இல்லையே. அதை
வருது, குடம் தெரியுது, அது தெரியுது, இது பார்த்தா தெரியுது. இதோட ஈஸ்வரனுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு சொன்னாலாம். அதுக்கு சொல்ற ஜானாமி புரேது கஸ்ய கோவா பிரகாசேத ஜெகஜஸ்ய இந்த உலகத்துல உள்ளூர நான் எனக்கூடியதான தோற்றம் இல்லையே என்றால் என்ன தோணும்? சூரியன் இருக்கார், சந்திரன் இருக்கார், நெருப்பு இருக்கார், எல்லாமும் தான் இருக்கு. ஆனா நான் என்று அவருக்கு உள்ள தோடலே வச்சுக்கிறேன். இவங்கெல்லாம் இருந்து என்ன பண்ணுகிறான்? எல்லாம் ஒன்றும் ஆகாது. உள்ளூர நான் ஒன்று பிரகாசித்ததையானால் அப்புறம் நான் சூரியனை பார்க்கிறேன், நான் சந்திரனை பார்க்கிறேன், நான் அதை பார்க்கிறேன், எல்லாம் வரலாம். அது இல்லாத போதால் யாருக்கு என்ன தோணும்? ஜெகத் எல்லாம் தூங்கினாமல் ஆயிடும். சத்வம் வர்த்தமானே வினஸ்வதா தஸ்மாத் ஈட்டே திஜம் சத்வம் பிராகோத்தே. முன்னாலேயும் அசத்தான பதார்த்தங்கள் இல்ல, அசத்தானது சத்வமாகாத ஒரு நாளைக்கும். அப்படி உலகத்துல இருக்க பொழுது ஈஸ்வரன் ஒரு பதார்த்தம் இல்லாதவனால் ஒன்றும் தோணாது. ஈஸ்வரன் சொன்னா ஏதோ கைலாசவாசின்னு நினைக்கிறோம். இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஈஸ்வரத்துவம் ஸ்வயமேவ பிரகாசேதம் ஜடாயதி வினேஸ்வரம் சர்வம் சர்வஸ்ய பாதேத நவா பாதேத கிஞ்சன். ஒரு சாதாரண யுக்தி சொல்றார். குடம் முதலிய பொருள்கள் தனக்கு தானே ஒழிக்குமே என்றால் உலகத்தில் எல்லாவற்றும் தோண ஆரம்பிச்சு விடும். எப்பொழுதும் தோணிக்கொண்டே இருக்கும். ஆனா இப்பொழுது நமக்கு என்ன, சில சமயத்துல தான் நீங்க எப்படி குடத்தை பாக்குறீங்களோ அன்னைக்குதான் தோன்றும். வெறுமனை பார்த்தா மட்டும் போராது. அந்த குடத்துக்கு மேல வெளிச்சம் இருக்கணும். குடத்துக்கு மேல வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இருந்தா உங்களுக்கு தெரியாது, நீங்க அந்த குடத்தை பார்க்கணும். அப்ப என்ன ஆகுது? வெளியில வெளிச்சம் இருந்த போதிலும், குடத்துக்கு மேல வெளிச்சம் இருந்த போதிலும் உங்களுடைய கண் பார்வை இதுல போய் விழணும். இந்த கண் பார்வைன்னு என்ன அர்த்தம்? கண் வழியாக உங்களுடைய மனசு அங்கே போறது. அந்த மனசுக்குள்ள ஆத்ம சைத்தன்யம் இருக்கு. ஆகையால் அது போனதுனால்தான் எல்லாம் நடக்கிறது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தஸ்மாத் சர்வஜ்ஞமத்யம் வா ஜகத்யாதேக ரூபகம் துல்யே ஸ்வயம் பிரகாசகத்வே ஜடஜேதனயோர்மிதா துல்யமேவ பிரசஜ்ஜேதங்கிராஹ்ய கிராஹதாலயா. எல்லாமும் ஸ்வபிரகாசம்னு ஜடமான பொருளும் தோணும். தீபமும் ஒழிக்கும். இவர் தீபம் ஒழித்தால் குடம் ஒழிக்கிறது. தீபம் இல்லைன்னா குடம் இருந்தாலும் நமக்கு அறியப்படல. அப்ப ஜடமான பொருளுக்கு தானா தோணக்கூடியதான நிலை இல்லை. அதுக்கு தீபத்தினுடைய ஒரு ஒளி வந்தா தான் தோணும். அதே போலயே லோகத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். மீஞ்சரியானாம் அந்நியமாது சற்றுராசியா. அதே போலயே இது ஒரு பெரிய ஒரு நிர்பந்தம் ஒண்ணு இருக்கு. என்ன ஒண்ணுன்னு, கண்ணு உருவத்தை தான் பார்க்கும், காது சத்தத்தை தான் கேட்கும். எல்லாம் நமக்குள்ளதான் இருக்கு. எல்லாரும் வரதண்ணில இருந்து நம்மகிட்ட இருக்கா. ஒரு நாளைக்கு கண்ணுக்கு எனக்கு கொஞ்சம் சரியா இல்லை, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, ஹெல்ப் பண்றதா காது. அதே மாதிரி காதானது ரொம்ப சிரமப்பட்டு இருக்கு, இன்னைக்கு ரொம்ப கவலையா இருக்கு, எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் நீங்க என் வேலையை கொஞ்சம் எடுத்து பண்ணுங்களேன் அப்படின்னு கண்ணை கேட்டா கண்ணு சொல்றதான் என்ன சார் கோஆபரேட் பண்ணி. நம்ம என்னமோ சொல்லிட்டு இருக்கோமே தவிர பிறந்தண்ணில இருந்து நம்மகிட்ட தான் இருக்கு. ஆனா அவைகள்லாம் தன் காரியம் தான் பண்றது, இன்னொருத்தருக்கு கொஞ்சமும் சகாயம் பண்றது இல்லை. இப்ப ஜடமான பொருள்களா தனக்கு தானே செய்யக்கூடியதான ஒரு நிலை இருக்குமே. ஆனால் ஒரு நாளைக்கு போய் ஹெல்ப் பண்ணலாமோ இல்லையோ? எப்ப பண்ணலையோ அப்ப என்ன ஆச்சுன்னா இவைகளை நியமனம் பண்றவர் ஒருத்தர் இருக்கா, அது தெரியும். இந்திரியாணாம் அதிகமானது மலின அமலின ஆதர்ச பச்சாத் பிராக் பாகதுல்யோ கிரியா சக்தி ஞான சக்தியோ அந்த கரண பாகையோ. பகவான் நமக்கு ரெண்டு பதார்த்தத்தை கொடுத்திருக்காரு. என்னது? மனசுன்னு ஒண்ணு, பிராணன். எல்லோருக்கும் இருக்கு சார். அதாவது சில பேருக்கு தான் இருக்கு, சில பேருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லோருக்கும் இருக்கு. பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சியில இருந்து எல்லோருக்கும் இருக்கு. மனசும் இருக்கு, பிராணமும் இருக்கு. இந்த மனசும் பிராணமும் ரெண்டு பக்கம், ஒரே பொருளுக்கு ரெண்டு பக்கம். அந்த மனசுல என்ன இருக்குன்னு பொழுதி பிடிச்சிருக்கு. இந்த கண்ணாடியில பொழுதி பிடிச்சிருந்தா கண்ணாடியில பிரதிபிம்பம் தெரிய வராது. அதே போல நம்ம அநேக ஜன்மங்களை சேர்த்த சம்ஸ்காரங்கள்லாம் அதுல சேர்த்து வச்சிருக்கோம். மலினா மலினா பாகதுல்யோ. ஒரு பக்கத்துல மனசு, ஒரு பக்கத்துல பிராணம், ரெண்டும் சேர்ந்து இருக்கு. அதனால்தான் ஞான யோகம்னு மனசை கண்ட்ரோல் பண்ணினால் பிராணம் தானா ஒடுங்கும். சில பேர் ஹடயோகத்துல பிராணனை கண்ட்ரோல் பண்ற, அப்புறம் மனசு ஒடுங்குது. இந்த ரெண்டும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கு.
யாவை பிரஜாத பிராணா யோவை பிராணத்த பிரஜா அப்படின்னு ஐதரேய பிராமணன் சொல்றது. ஆனா இந்த மனசுக்கு பிராணனுக்கு சம்பந்தம் இருக்கு. இது இந்த பிராணன் என்கிறது கிரியாசக்தியா, கிரியாசக்தி ஞான சக்தியோ, அந்த ஞான சக்தி நமக்கு அறிவை கொண்டு கொடுக்கிறது மனசு, செயல்படுத்தும்படி பண்றது பிராணம். பிரதிபிம்பே புரந்தீதா, அதுக்குள்ள என்ன பண்றது, இந்த மனசுக்குள்ள அந்த உள்ள இருக்கிற ஈஸ்வர ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் பிரதிபிக்கிறது. அப்பொழுது என்ன சொல்லலாம், கர்த்தா ஞாதேதி கர்த்தியதே, நான் தான் கர்த்தா, நான் தான் நான் எல்லாத்தையும் அறிவேன், நான் எல்லாத்தையும் பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேங்கிறான். ஆனா விவகாரம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் பண்ணக்கூடியது இந்த உள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்ய ஸ்வரூபம். இப்ப சொன்னார் பார்த்தீங்களா, ஆச்சாரியர் சொன்னான்ட்ட, நாங்க ஒண்ணு இல்லை, இந்த உட்கார வச்சிருக்க நாம ஏதோ பேசிட்டு இருக்கோம், பேசத்தை நிஜமாக்கிறது உள்ள இருக்கிற பரமாத்மா. அந்த இந்த வீட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரு சேர்ந்து இவன் பேசுறது சரியாக்கணும், அந்த வார்த்தையை பார்க்கணும். அது என்ன உள்ள இருக்கிறது, சத்தியம் வீடா தொழிலும் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாங்க, சத்தியம் வீடா தொழிலும் தன்னுடைய விருத்தியமா இருக்கக்கூடியதான பிரகலாதம் அவன் சொன்ன தூணுல பரவல் இருக்காரோ அப்படின்னா எனக்கு காணப்படாதே அப்படின்னா அந்த வார்த்தையை நிஜமாக்கணுங்கிறதுக்காக தூணை முழந்து வெளியில் வந்தாராம் பகவான். அப்ப என்ன, தன்னுடைய பக்தன் எந்த வார்த்தையை சொன்னாலும் அந்த வார்த்தையை நிஜமாக்கணும். எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் தான் பகவானுடைய. அந்த பகவான் எங்க உங்க மனசுல இருக்க, அந்த மனசை என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க வேற எங்கேயோ லௌகிகமான விஷயத்துல ஈடுபட்டு நாட்டம் ஆக்கிட்டு இருக்கீங்க. அதான் சொல்ற, புத்தி சத்வகுணோத்கர்ஷ நிர்மலோ தர்ப்பணோ யதா கிருண்ணாதி விஷயச்சாயாம் ஆத்மச்சாயானுபாவதா புத்தி சத்வகுணோத்கர்ஷாத். இந்த புத்தியில சத்வகுணம் ஜாஸ்தியா இருக்கிறவையானால் சத்வகுணம் எப்படி சார் வர வேண்டிய புத்தியில பக்தி பண்ணுங்க, ஆச்சாரியத்துல பக்தி பண்ணுங்க, அவருடைய பாதங்களை புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. இப்படி பண்ணிட்டே இருந்தா நமக்கு பக்தி வளரும், மனசுல சத்வகுணம் ஜாஸ்தியாகும். சத்வகுணம் ஜாஸ்தியாகும் நல்ல ஞானம் வரும். புத்தி சத்வகுணோத்கர்ஷ நிர்மல தர்ப்பணோ யதா கிருண்ணாதி விஷயச்சாயா, அந்த விஷயத்தினுடைய ஒரு சொரூபத்தை நன்றாக அறிகிறது. ஆத்மச்சாயானுபாவதா அந்த கரண சம்பந்தாதி நிகிலாதி இந்திரியாண்யபி. இந்த புலன்களானது மனசோட சேர்ந்ததுனால இப்ப கரண்ட் ஒரு வயரோட சம்பந்தப்படுறது, அப்ப அந்த வயர் இன்னொரு வயரோட சம்பந்தப்படுமே. ஏன்னா இந்த கரண்ட் நெடுக எப்படி போறதோ அதே போல ஆத்மா மனசோட சம்பந்தப்படுகிறது, மனசு ஜொலிக்கிறது. அந்த மனசை கண்ணுக்காத மூக்கனாக புலன்களோட சம்பந்தப்படுறது, இவைகளும் ஜொலிக்கிறது. இந்த புலன்களானது விஷயங்களோட சேர்றது, அப்பொழுது அந்த விஷயங்களும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. எந்த கரண சம்பந்த அத்திரிகிலாதி இந்திரியாண்யபி பிரதங்கனே விவலையே கீழிகாகி வகைலகா. இந்த சக்கரம் இருக்கே, இந்த சக்கரத்துடைய வட்டத்துக்கும் நடுவுல இருக்கிற குடத்துக்கோ நடுவுல எப்படி இந்த ஆரங்கள் போக்கப்பட்டிருக்கோ அதே போல உள்ள நடுவுல இருக்கிற பிராணனுக்கும் சுத்தியிலும் இருக்கக்கூடியதான புலன்களுக்கும் நடுவுல போக்கப்பட்டிருக்கு. சொல்லிட்டு இருந்தோம், எனக்கு மட்டும் தெரியலையே. சொல்ற பரபநாட்டியோ அந்த கரணே சியூதா ஜாலசம் சியூத தூதரவது. நாடிகள் எல்லாம் மனசுல போக்கப்பட்டிருக்கு. எப்படி இந்த வலைகளுக்குள்ள மீனை பிடிக்கிற வலை இருக்கு பார்த்தா, அந்த வலைக்குள்ள எப்படி ஒண்ணுக்குள்ள கயர் கட்டியிருக்கானோ அப்படி நாடிகள் சேர்ந்திருக்கு. சாபித்து கோளகாந்தி பிரசப்பந்து குலிங்கவது. அதன் வழியாக இந்த மனசு ஞானமானது நெருப்பு பொறி தெரிக்கிற போல அங்கிருந்து வெளியில ஓடி வருது. கரணாதி சமஸ்தானி யதாத்வம் விஷயம் பிரதி. கண்ணு எந்த பொருளை பார்க்கிறதோ அது வரைக்கும் போறது, போய் அதை அறியுது. காது எந்த பொருளை கேட்கிறதோ அது வரைக்கும் காது போய் எல்லாத்தையும் அறியுது. காது வழியா மனசு சேர்ந்து அதை அறியுது. இதெல்லாம் நல்லா இல்லையா, நீங்க சொல்றது அப்படி தெரியலையே. கண் வழியாக போறதுன்னா, நீங்க ஒரு பொருளை பார்க்கிறேன், போயிட்டு ஆத்துக்கு வீட்டுல சொல்றேன், அந்த பொருளை பார்த்தேன், அது இப்படி இருந்தது, அது என்னமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்குன்னு நீங்க எப்படி எடுத்து சொல்றீங்க? அதுவா, நீங்க பொருளை போய் பார்த்ததுமே உங்க மனசு கண் வழியா பொருள் வரைக்கும் போய் அந்த பொருளுடைய ஷேப் என்ன இருக்கோ அதை நன்றாக பார்த்து மறுபடியும் திரும்பி வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அதனுடைய ரெப்ளிகா, அதனுடைய ஒரு சொரூபம் உங்க மனசுல அப்படியே பதிஞ்சு இருக்கிறது. அதனால அதை மறுபடியும் எடுத்து
சங்கீதம் வாசிச்சுட்டு இருக்கா. எப்படி? வாத்திய சங்கீதம், வீணை, வயலின், ஃப்ளூட் மூணு வாசிச்சுட்டு இருக்கா. ஒரே ஸ்ருதியில தான் வாசிச்சுட்டு இருக்கா. ஒரே கீர்த்தனை தான் வாசிச்சுட்டு இருக்கா. பூலோகத்துக்கும் வைகுண்டத்துக்கும் பூலோகத்துக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கு, என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்றாரோ ககராஜு அவர் என்ன திவிக்கு பூமிக்கு சாலா தூரமும் அணிநாடா அப்படின்னா, தேவலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் வெகு தூரம், ஆனால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னாரோ. என்ன நகமோமும் கனலேனி ஞாபானி, உங்களுடைய அழகான ஒரு ஸ்வரூபத்தை என்னால பார்க்க முடியலையே, ஏன் நீங்க ஏன் வரமாட்டேங்கிறேன்? ககராஜு அந்த கருத்மானவன் வெகு தூரமா இருக்கு, ஆனால் இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னாரோ அப்படிங்கிற இந்த பாட்டை அழகா வாசிச்சுட்டு இருக்கேன். மூணு பேரும் ஒரே ஸ்ருதியில் தான் வாசிச்சுட்டு இருக்கேன். இதுல இவன் சொன்ன வீணை வாசிக்கிறது, இது ஃப்ளூட்ல வாசிக்கிறாரு. இவர் இங்கதான் இருக்க, எங்கேயோ இருக்கு. அது ஃப்ளூட் வாசிப்பது வீணை வாசிப்பது எப்படி தெரியும்? அப்படி சத்த தரங்கங்கள் வறுமையானால் அந்த சவுண்ட் வேவ்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சவுண்ட் வேவ்ஸ்ல வித்தியாசம் இல்லை. ஃப்ளூட்டுக்கு வேற சவுண்ட் வேவ், வீணைக்கு சவுண்ட் வேவ் வேற, அப்படியெல்லாம் கிடையாது. என்ன ஒன்னே தான் இருக்கு. ஆனா இவனுக்கும் தெரியுது அதுல வித்தியாசம். அப்ப என்னன்னா இவன் மனசு அங்கே போயிருக்க காதலியா போய் அதனுடைய வழியில் தெரிஞ்சிருக்கிறதுனாலதான் இது ஒரே ஸ்ருதியில ஒத்தரை பாடியில வந்து ஒரே கீர்த்தனம் பார்த்திருந்த போதிலும் இது வீணனுடைய சுரூபம், இது வயனுடைய சுரூபம், அந்த பிரிச்சு அறிகிற பார்த்தா அப்படி தனித்தனியாக தெரியுது. ஆகையால் கரணானி சமஸ்தானி யதாஸ்வம் விடயா அப்படி அவைகள்லாம் அந்தந்த விடயத்துக்கு போறது. தேகஸ்ய மத்தியமஸ்தானம். இப்ப நம்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன விவகாரங்கள் இருக்கு என்னங்கிறது நமக்கு சொல்றாரு பாருங்க சுரேஸ்வராச்சாரியர். தேகஸ்ய மத்தியமஸ்தானம் மூலாதார தெரியதே. எழுந்து நின்றுலையானால் கரெக்டா உங்க ஹைட் எவ்வளவு இருக்கோ அந்த ஹைட்டுக்கு எக்ஸாக்ட் சென்டர் போட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் மூலாதாரம். அது ஒவ்வொரு மனுஷனுக்கும். சில பேர் கால் நீளமா இருக்குன்னா, சில பேர் கை நீளம் தான் வேற இருக்கும், சில பேர் கை நீள கால் நிலை எப்படி இருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் நின்னானால் கரெக்டா அவருடைய ஒரு ஹைட்டுக்கு நடுவுல இருக்க மூலாதாரம். இதெல்லாம் எப்படி? அதே போலயே உபநிடத்துல சொல்லியிருக்க உட்கார்ந்து இருந்தாரே ஆனால் அவருக்கு நடுவுல இருக்கக்கூடியது அவருடைய ஹார்ட். இதை நம்ம நினைச்சு பார்த்தோமே. உபநிடம் சொல்றது சுரேஸ்வராச்சாரியர் ஆயுர்வேதத்தை மாற்றி சொல்லியிருக்க. தேகஸ்ய மத்தியமம் ஸ்தானம் மூலாதாரை தெரியதே திரிகோணோ அதாமுகோ அக்ரஸ்ட. அந்த இடத்துல புல திரிகோணம் இருக்கு. கன்யாயோதி சந்திவ தந்திர குண்டலினி நாம பராசக்தி பிரதிஷ்டித. அங்கேதான் குண்டலினி எனக்கூடியதான சக்தி. காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாரு. வேதாந்தத்துல ஒத்துழைப்பு சுரேஸ்வராச்சாரியர் சொல்லியிருக்காரு பாருங்க. தத்ர குண்டலினி நாம பராசக்தி பிரதிஷ்டித. பிராணம் பிந்து நாதானம். பிராணம், அக்னி, பிந்து, நாதங்கள் இவைகள்ல சவித்ரி உண்டு பண்றவள் அந்த அம்மா வந்து சாவித்ரி, சரஸ்வதி. இந்த சரஸ்வதி ரகசியோபனிடத்துன்னு ஒரு மனிடத்து இருக்கு. அவைகள்ல இவைகள்லாம் ரகசியமா சொல்லியிருக்கு இந்த தத்துவம் எல்லாம். தினந்தோறும் காயத்ரி மந்திரம் பண்றோம். வேற எந்த மந்திரம் பண்ணாலும் சரி முதல்ல காயத்ரி பண்ணணும். நகாயத்ரியா பரவ மந்திரா நமாதும் சைவதம் பரம். இந்த காயத்ரி மந்திரம் எந்த ஆத்துல ஸ்மரிக்கப்படுறாளோ அந்த வீட்டுல ஒரு தோஷமும் வராது. சகல தோஷ நிவாரணம். ஒரு மனுஷனுக்கு வந்து வாஸ்து தோஷம் இருக்கு, பூத பிரேத விகாரங்கள்லாம் இருக்கு, யாரோ அதை கண்ணுட்டி வச்சு விட்டா சார் இந்த பப்பே ஒண்ணு கிட்டே வராதுன்னு அவர் அபினவ வித்யாதீர்த்த சுவாமிகள் அவருடைய இதுல சொல்லியிருக்கார். 24 மணி நேரம் காயத்ரி ஜபிச்சுட்டே இருந்தேங்கிறார் அவர். சர்வதா சர்வகாம ஜபிச்சு அந்த காயத்ரிக்கு அவ்வளவு விசேஷம் இருக்கு. அந்த காயத்ரிக்கு காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, சூரிய பிராணி பிரதமைங்கிறத உலகத்தை எல்லாம் உண்டு பண்ண முடியுதான தத்துவம் அது. அத புருஷால் அவசியம் ஜபிக்கணும். அதுதான் இங்க சொல்ற சாவித்ரி சரஸ்வதி மூலாதார அக்ரகோடத்தா. அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடியதான மேல் கோடத்துல வந்து சுஷும்னா பிரம்மரந்திரகா. சுஷும்னான்னு ஒரு நாடி போறது. இந்த பிரம்மரந்திரம் இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இடம் மேல வந்திருக்கான். மூலே அந்த சின்னவம் சாபா. இந்த மூங்கில இருக்கே, மூங்கில மேல இருந்து நேர கட்பட்டு இல்ல, அது அப்படியே அப்படி காய்ச்சி அப்படி நிற்குமா, அது மாதிரி இந்த பின்னால் வந்து நிற்கிறது. அந்த சின்னவம் சாபா ஷடாதாரம் அன்பிதா. 6 ஆதாரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாதம், விசுத்தி, ஆக்ஞை,
போறது. தற்பார்ஸ்வகோடையோர் ஜாதே ஸ்வேகிடா பிங்களே ஸ்திதா. அதுக்கு ரெண்டு பக்கத்துல இடான்னு ஒரு நாடி, பிங்களான்னு ஒரு நாடி. நாடி சக்கரமிதி பிராவோ தஸ்மான் நாட்டிய சமுத்தியதா. இதுல இந்த நாடிகள் வந்திருக்கு. என்னமோ நாடிகள் அது மொத்தையே சொல்றேன் இல்ல. இந்த நாடிகள் வந்து என்ன சொல்லிருக்கு சொல்ல பாருங்க. காந்தாரி ஹஸ்திஜிக்வாஜ நயனாந்தம் பிரதாவதா. மூலாதாரத்திலிருந்து 2 கண்கள் வரைக்கும் இந்த 2 நாடிகள் போறதுப்பா. அதுக்கு என்ன பேரு? காந்தாரின்னு ஒரு நாடிக்கு பேரு. நினைக்கிறீங்க இது அதுக்கு இந்த பேரு. இந்த நாடிக்கு காந்தாரின்னு பேரு. அதே போல ஹஸ்திஜிக்வாஜா அப்படின்னு நாடி சக்கரேண சம்ஸ்யூதே நாசிக அந்தமும் வேகதே. இந்த மூக்கு நுனியில இது வரைக்கும் வந்திருக்கான். அப்படி கீழே போய் இந்த மூக்கு நடு வரைக்கும். நாபி மண்டலமாசிரிய குக்குடண்டம் விவஸ்திதம் கூட்டாத அலம்புசா நாடி கர்ணத்வயம் உபாசிதே. அங்கே கீழே மூலாதாரத்துல வந்து ஆரம்பிச்சு 2 நாடிகள். அதுக்கு என்ன கூட்டான்னு ஒண்ணுக்கு பேரு, அலம்புசான்னு ஒரு நாடிக்கு பேரு. அது 2 காது வரைக்கும் வந்திருக்கான். நாடி சுக்லா சுக்லான்னு ஒரு நாடி அந்த 2 புருவங்களுக்கு நடுவுல வந்து நிற்கிறது. நாடி பிரசாரணி. சரஸ்வதிங்கிற நாடி அந்த நாக்கு நுனியில வரைக்கும் வந்திருக்க. அதனாலதான் அழகா பேசுறேன். அந்த பேசக்கூடியதான திறமை இருக்கு. அது என்னங்கிறது சாதாரணமா சொல்ல முடியும். ஒரு மனுஷனை பேச வச்சாதான் தெரியும். அது பேசுறதுங்கிறது இவன் பாட்டுக்கு மனசுல வேகமா நினைக்கிறான். நினைக்கக்கூடியதான இடத்துல எந்தெந்த சொல்ல எங்கிருந்து வரவழைக்கிறான்ங்கிறது ரொம்ப கஷ்டமே. பாப்பா பாப்பாமா இந்த 2 சொன்னா 2 உதடு சேர்ந்தாதான் வரும். வா அப்படின்னு வச்சோம்னா மேல் பல்வரத்தை கீழ் உதட தொட்டாதான் வா வரும். ஆசை போய் பாருங்க. இப்ப ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துல இருந்து வரணும். அகோக விதஞ்சனியானாம் கண்டா. கழுத்துல இருந்து வரணும். சிலதுல நாவியில இருந்து சிலது வரணும். மூட்டா மூச்சு காத்தால மேல போய் தட்டி அந்த தலையில போய் தட்டி கீழே வந்தாதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? இவைகள்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கா. அவைகளுக்கெல்லாம் சரி பண்ணக்கூடியதான நாடிக்கு சரஸ்வதி இது. சரஸ்வத்யா நாடி பிரதாரணி நாடி விஸ்வோதரி நாம புத்தேனம் சதுர்விதம் பட்சியம் போஜ்யம் தோட்டியம் லேக்கியம். இப்படி நக்கி சாப்பிடுறது, கடிச்சு சாப்பிடுறது, மென்னு சாப்பிடுறது, உறிஞ்சி சாப்பிடுறது, இதெல்லாம் சாப்பிடல. இதெல்லாம் என்ன பண்றது? மறுபடியும் சரி பண்ணி பண்ணக்கூடிய ஒரு நாடி இருக்கப்பா. விஸ்வோதரி இரு பீஸ்வா பயஸ்வினி கண்டத்தா பொருத்தேற்றுதம். பயஸ்வினின்னு ஒரு நாடி இருக்கு. நீங்க குடிக்கிற தீர்த்தமும் ட்ரிங்க் இதெல்லாம் இருப்பாங்கல்ல, ஃப்ரூட் ஜூஸ் அது இது சாப்பிடல. அது என்ன பண்றது? எல்லாத்தையும் பருகி கண்டத்தா பொருத்தேற்றுதம். கண்டத்தை கூட நீங்க இருக்கு எல்லாத்தையும் சரி பண்றது. அப்பப்போ தும்மல் வருதுன்னா அதான் சகாயப்படுறது. நாடி சக்ரா சமஸ்தூத நாட்டியமுகா. இது இல்லாம 3 நாடிகள் அது கீழே இருந்திருக்கு. ராகா சுக்லம் ஸ்ரீவாலி மூத்திரம் முஞ்சே கூர்மதம். இந்த 3 நாடிகளும் அந்தந்த 3 காரியங்கள் ஒண்ணுக்கு வர்றதுக்கு 2க்கு வர்றதுக்கெல்லாம் இவெல்லாம் சகாயப்படுறது. புக்தா நரமாதாய சங்கினி தமனீபுரா. சங்கினி எனக்கூடியதான நாடியானது நம்ம சாப்பிட்டதான அன்னத்தை சரீரம் முழுக்க கொண்டு போறது. கபால குஹரம் கர்வா புத்தி நஞ்சினு தேசுதா. இதற்கு ஒரு தலை வரைக்கும் அழைச்சிட்டு போய் அங்கிருந்து அமிர்தஸ்ய தாரா பகுதாலோகமானம். வேதங்கள் சொல்றது பார்த்தீங்கன்னா இத்தனையும் பண்றது. இவைகள்லாம் பாவனோபனிஷத்துங்கிற உபனிஷத்துல அலம்புதாகோ விஸ்வோதரா வாரணாசி அர்த்தஜிக்வா பயஸ்வினி இப்படிங்கிற நடிகளுக்கு பேரெல்லாம் சொல்லி. எத்தனை நாடிகள் இருக்கு? இந்த இதயத்தை சுத்தி 101 நாடிகள் இருக்கான். சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாதா மூர்த்தாரம் அபிநஸ்ருதைகா. ஒரே ஒரு நாடி தான் நம்ம மூர்த்தா உச்சக்கோழையை பொழித்து வெளியில வந்து. அது ஒவ்வொரு நாடிக்கும் உபநாடிகள் 72,000 நாடிகள். துவாதசதன் நாடி நாடி வளர்ச்சி. அந்த ஒவ்வொரு நாடிகளுக்கும் 72,000 உபநாடிகள் இருக்கான். பாருங்க இந்த சரீரத்துக்குள்ள எத்தனை நாடிகள். அத்தனை நாடிகளும் என்ன பண்ணி இருக்குன்னா இவைகளுக்குள்ள இந்த ஆத்மா பிரவேசிச்சிருக்கு. சொல்ற சதஞ்சயே கஜநாட்யு தாதாமேகா நிரோகதா தயோர்தவா என்ன முக்தஸ்யா இது வேதாந்த சாந்தனம். அப்படி வேதாந்தம் சொல்றப்பா. யதா புத்திகதை புண்ணியே பிரேரித இந்திரிய மத்யதா. புலன்கள்
ஆகையினால் அறிவானது வெளியில வந்து பொருள்களை பார்க்கும் நிலைக்கு ஜாக்கிரதை சப்தாதீன் விஷயான் பொந்தே சதா ஜாகரிதம் பவேது. உள்ள இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவமானது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் முதலிய புலன்கள் வழியாக வெளியில வந்து சப்தம் ஸ்பர்சம் ரூபம் ரசம் கந்தம் எனக்கூடியதான விடயங்களை அனுபவிக்கும் நிலைக்கு ஜாகிரத நிலையில் ஆகையால் ஜாகிரத நிலையில ஆத்மா என்ன பண்றது புலன்களோட சம்பந்தப்பட்டிருக்கு. அது என்ன சம்பந்தம்? அத்தியாச சம்பந்தம் சொல்ல போறதுனால சமுத இந்திரியேஷு ஏஷு ஜாகிரத் சம்ஸ்காரஜான் புமானு. காலம் இன்னைக்கு அத்தனை பொருளையும் பார்த்தர்கள், பார்த்த சம்ஸ்காரங்கள் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம மனசுல இருக்கு. அத புலன்கள் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துக்கிற காலத்துல மனசு இந்த சம்ஸ்காரங்கள்னால பழைத்து நினைக்குமே. ஆனால் அப்பொழுது சொப்னம் வருது. மனசான் விஷயான் பொந்தே சொப்னாவஸ்தா ததா பவேது. சொப்னாவஸ்தா டக்குன்னு வந்துடாது. போன ஜென்மாவில மனசுனால மட்டும் நீங்க ஏதாவது புண்ணியம் பாபம் பண்ணியிருந்தேனால் அதனுடைய சுகத்தை சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு மனசுனால மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஏன்னா மனசுனால தானே பண்ணேன், மனசுனால நான் ஒழியா அழியிட்டோம் அப்படின்னு நினைச்சிருப்பேன். அந்த பாகத்தினுடைய பலம் நீங்க மனசுனால இருக்கணும். மனசுனாலேயே பகவான பூஜை பண்ற ரத்னக்கல் விதமாதனம் அப்படின்னு வரவேற்று இதயத்தை பண்ண வச்சு அப்படியே வில்வதங்களா வச்சு அவருக்கு கங்கா ஜலத்தினால அபிஷேகம் பண்ணி அவருக்கு தங்க புஷ்பங்கள்னால சந்தனத்துல தோற்று தங்க புஷ்பங்களை வச்சு பண்ணியிருப்பேன். குருநாதரை பார்த்து நமஸ்காரம் பண்ணியிருப்பேன். இவங்க எல்லாம் பண்ணியிருந்தேன் இந்த மனசுனால தானே பண்ணியிருக்கேன். மனசுனால பண்ணினா லௌகிகமான விஷயத்துல அடுத்த ஜென்மால போகங்கள் தான் வரும். அதோட மானசிக சந்தோஷமும் வரணும். அதனால மனசுல நீங்க ராஜாராமலே ஒரு பக்கம் வரும். ஏன் மனசுனால பண்ணியிருந்த கர்மாவனுடைய பலம் மனசுனால அனுபவிக்க முடியும். அதான் மனசான் மனசா உபசம்ஹார துடம் திருதி கத்தியதே. எப்பொழுது இந்த மனசானது ஒடுங்கி போறதோ எங்க ஆத்மாவுக்கு மேல இருக்கக்கூடியதான அஜானத்துல ஒடுங்கிறது. அதனால ஒண்ணும் தெரியலேங்கிறேன். ஆனா சுகமாக தூங்கினேன்னு சொல்றேன் பதில நிம்மதியா தூங்கினேன் சார். அந்த நிம்மதி எங்கிருந்து வந்தது? மதி போன பிறகு நிம்மதி. நிம்மதியா தூங்கினேங்கிற ஆத்மாவோட உண்ணவரேன். மனசோ யுவசம்ஹார சுடுப்திரி கர்த்ததே தத்ரமாயா சமாச்சன்ன சன்மாத்ரோ வர்த்ததே புமானு. அங்கே மாயா சமாச்சன்ன சன்மாத்திர மாயோட மறைஞ்சதான சத்வரூபத்தோட இருக்க. மூடோ ஜடோ அக்ஞேவம் மாயாவே பிரகாசதே. நான் மூடனா இருந்தேன், ஜடனா இருந்தேன், ஒண்ணும் தெரியாம இருந்தேன் அப்படின்னு சொல்ற மாட்டடா. இது என்ன? அந்த மாயோட சேர்ந்ததுனால ஒவ்வொருத்தரும் தூங்கி எழுத நல்லா தூங்கினான்னு வச்சுக்கிறேன். காரணம் அவாட என்ன ஆனந்தமா தூங்கினேன் சார். அந்த தூக்கத்துல வரக்கூடியதான ஒரு ஆனந்தத்துக்கு ஈடு வேற எதுவும் கிடையாது. பசியா இருந்தாலும் பரவாயில்ல, வேற எதாவது அந்த தூக்கம்னு ஒண்ணு வரணும். தூங்கி எழுதுனா ஆவாடா ஒரு சந்தோஷம் வருதுல. அது எது தெரியுமா? தூக்கத்துல ஏதாவது டிவியில ஏதாவது பார்த்தடா, இல்ல ரெண்டு விட்டு சாப்பிட்டடா, இல்ல பட்டுப்படவை கட்டின்றடா, ஒண்ணும் இல்லையே. எப்படி சுகம் வந்தது உங்களுக்கு? உள்ளூர உங்களுடைய ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் தான் குருஸ்வரூபம். அதான் சொல்ற சச்சிதானந்த ரூப சன்னு சம்யமேவ பிரகாசதே இத்தம் ஜெகத் சமாவேஸ்ய சமாவித்ய பாசமானே மகேஸ்வரே. இப்படித்தானே உலகங்களை முழுக்க சேர்த்து ஒவ்வொரு பொருளையும் சம்பந்தப்பட்டு எல்லாவற்றையும் பிரகாசித்துக் கொண்டிருக்க கூடுகிறார் பரமாத்மா யாரு? உங்க ஹிருதயத்தில் இருக்க கூடுகிறார் சுரூபம். அந்த சுரூபம் சமாபாசமானே மகேஸ்வரே சூர்யாதயோ விபாசந்தே கிமுதான்யே கடாதய. சூரியனை பார்க்கணும்னு சூரியனையும் இந்த ஆத்மா தான் ஒழிக்கணும். இங்க உள்ள இந்த ஆத்மா போயிட்டாருன்னா வெறும் படுத்தக்கூடிய சூரியனும் தெரியாதுன்னு. அப்ப என்ன? அந்த சூரியனிடத்துல இருக்கக்கூடியதான ஒளியோ, சந்திரனிடத்துல இருக்கிற ஒளியோ, நெருப்புல இருக்கிற ஒளியோ எல்லாம் உள்ள இருக்கிறவங்க ஆத்மா பொழுது ஏதாதி ஜெகதம் தேகா ஜெகத்பாதகே தேகிலம் யஜ்ஜந்தமது யஜ்ஜாக்ரோ தத்தேஜோ வித்தி மாமகம் சொன்னாரல்லையா பகவான் கீதையில 15ஆம் அத்தியாயத்துல. அதா இங்க சொல்ற சூர்யாதயோ விபாசந்தே கிமுதான்யே கடாதய. ஆகையால் இப்படிப்பட்ட தஸ்மாத் சத்தாத் புலத்தாஜ பாவானாம் ஈஸ்வராஸ்ரயாத. முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, பொருள்கள் தனக்கு தானே ஒழிக்கின்றனவா இல்ல வேற எதனால ஒழிக்கிறதா? உள்ள உங்க ஆத்மா இருக்காதுதான் ஒழிக்கிறதா.
அதனாலதான் கப்பல் சொல்லும் பொழுது நகத்திர சூரியோ பாதி நகந்திர தாரகம் தேமா வித்யுதோ பாந்தி குதோயமஸ்மி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தமேவ பாந்தம். அந்த உள்ள அந்த ஆத்மா பிரகாசித்தா சிவகண்டம் பிரகாசிக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லிட ஜானாமி தமேவ பாந்தம் அனுபாத்யம் ஜெகத். இந்த ஸ்லோகத்தை எப்படி கொண்டு வந்துட்டார் பாருங்க. भावानामीश्वराश्रया सत्यं ज्ञानमनन्तं च श्रुत्या ब्रह्म उपदिश्यते जाग्रत्स्वप्नोद्भवं सर्वं. जाग्रत्तல பார்த்ததோ ஸ்வப்னத்துல பார்த்த பொருள்களோ எல்லாமே அசத்தியம் ஜடமந்தவது ஈஸ்வர கிராஹ்யம் பாசதே சர்வஜந்துடு. அந்த ஈஸ்வரன் தான் அகமகம். மற்ற பொருள்கள் எல்லாம் மாறக்கூடியவை. எந்த பொருள்கள் நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்களோ அல்லது சொப்பனத்துல பார்த்தீங்களோ அத்தனை பொருள்களும் மாறக்கூடியவை. ஆனா உள்ளூர் ஒரு தத்துவம் நான் இது மாறல. சின்ன குழந்தையா இருக்கப்போ நீங்க நான் தான் சொன்னேன், இப்போ நான் தான் சொல்றேன். வயதானவரை நான் தான் சொல்ல போறேன், இல்ல வயதானவர் நான் நீட்டியா சொல்ல போறேன். அதே மாதிரிதான் இருக்கு. நான் மாறுறது இல்ல. அந்த நான்கிறது ஆத்ம தத்துவம். நிர்விகல் இந்த அகமகம்னு சொல்ற நிர்விகல்பகமான அகங்காரம் ஒண்ணு, சுத்தமான ஒரு அகங்காரம் ஒண்ணு, வாசனைகளோட ராகத்வேஷாளர்களை போட்டு மலினமான அகங்காரம். நிர்விகல்பம் பரம் பிரம்மா நிர்தூத அகில கல்பனம். அந்த நிர்விகல்பான பிரம்மம் சுத்த பிரம்மம். சூரியந்தகாரதோமா பிரதிர்முக்தகனோபவம். தூளி, இருட்டு, புகை இவைகள்லாம் இல்லாததால் ஆகாக போன்றது. விவேகமயே சுத்தம் தேகாதீனாம் யபோகனார் யதாந்தரிக்ஷம் சந்திரிக்ஷம் நட்சத்திரே. விவேக சமய தங்களுக்கு இந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால் குரு அனுகிரகத்தினால் விவேகம் வருமையானால் அப்பொழுது அது சுத்தமா இருக்கும். தேகாதீனாம் யபோகனார். இந்த சரீரம் ஆத்மா இல்லை, மனசு ஆத்மா இல்லை, பிராண ஆத்மா இல்லை என்று அறிந்து கொள்ள இருக்கும். யதாந்தரிக்ஷம் சந்திரிக்ஷம் நட்சத்திரே தேகேந்திரியாதி சம்சர்காத் மலினம் கருணிக்கிறதும். அதே போல ஆத்மாவ நம்ம புலங்களோட சேர்ந்து மனசோட சேர்ந்து என்ன பண்ணிவிட்டோம், கலந்த கட்டியாக ஒரே அழுக்காக்கிவிட்டோம். யதா ஆகாசம் சமோரூடம் புரத்திய நமகாதவது என இருட்டடைஞ்சு போயிட்டேன்னா இந்த ரூபத்தை லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது இடம் இருக்கா தெரியல பாருங்க. இடவெளி இருந்த போதிலும் நமக்கு எப்படி தெரியலையோ அதே போல இந்த மாலின்யங்கள் மனசுல வந்தா உடனோடாது. ஐஸ்வரம் பாவம் பிரபுத்தியதே. எப்பொழுது அந்த ஆச்சாரிய அனுகிரகத்துல நான் எனக்கூடியதான சொல்லும் அந்த பரம்பொருள் எனக்கூடியதான ஐஸ்வர்ய பாவத்தை இவர் அடைகிறாரோ அறிகிறாரோ சர்வஜ சர்வகர்த்தாச்ச ததாதீவோ பவிஷ்யதி. இந்த மனுஷன் சாதாரண மனுஷன் சர்வஜனாவும் சர்வகர்த்தாவாழ்வோம். மாயையா அதிக சம்மூட வித்யா ஈஷ பிரகாசத்தே. மாயினால மறைந்து இருக்கக்கூடியவன் வித்யா. அந்த ஆச்சாரிய அனுகிரகத்தினால் அவரால் உபதேசிக்கப்பட்டதான வித்யினால் நன்றாக பிரகாசிக்கிறார். நிர்விகல்பக அனுசந்தானே சம்யகாத்மா பிரகாசத்தே. அந்த நிர்விகல்பமான ஆத்மானுசந்தானம் தெரிஞ்சுக்கணும். ஆச்சாரியருடைய ஆஸ்தே தேசிக்கு தரணும். இருபத்தி ஆஸ்தே ததீட்சணை கருணம். ஆஸ்தே கிமப்பி கருத்தி. ஒரு வார்த்தை போதும்ல, அது சொன்னா அது மறுபடியும் மனதிலே நினைக்க நினைக்க என்ன சம்யகாத்மா பிரகாசதே. அவித்யாக்கிய திரோதானம் வியபாயே பரமேஸ்வர. அவித்யா எனக்கூடியதான மறைவு போலதுமே அந்த பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி ரூபோதோ ஸ்வயமேவ பிரகாசதே. இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மனதோல்லாசே சதுர்சோல்லாச சங்கிரஹ. கேட்ட கேள்வி கேட்கிறது. உடல் முதலிய பதார்த்தங்கள் நான் தானா ஒழிக்கின்றனவா, ஈஸ்வரனால் ஒழிக்கப்படுகின்றதா? ஈஸ்வரன் வேற யாரும் இல்ல, உங்க மனசுக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் அவன் மனசுல பிரகாசிச்சு மனசு பொருள்களோட சேர்ந்து புலங்கள் வழியாக நாங்கள் பொருளை பார்க்கும் பொழுது அது மேல பட்டு இப்பொழுது அந்த பொருள்களோட ஞானம் உங்களுக்கு வருது. இது எப்படி இருக்கு? ஐம்புலங்கள்னால வருது. ஒரு குடத்தை இருட்டறையில் வைத்து அந்த குடத்துக்கு 5 ஓட்டைகளை வச்சு அதுக்குள்ள தீபத்தை பிரகாசிச்சுள்ள அந்த தீபத்தினுடைய ஒளியினால் எப்படி காணப்படுகிறதோ உங்க ஆத்மாவானது இதயத்துக்குள்ள இருந்து கொண்டு கண்ணு காது மூக்கு நாட்ட வழியாக அதனுடைய பிரகாசம் எப்பொழுது புலங்கள்ல விடயங்கள்ல விடறதோ அப்பதான் விடய பிரகாசி. ஆகையால் எல்லாவற்றையும் பிரகாசிக்கிறது யாரு? உள்ள இருக்கிற பரமாத்மா.
ஜானாமீதி தமேவ பாந்தமனுவாக்கியகர்த்தவஸ்தம் ஜெகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதோட தேகம் பிராணமேந்திரி அண்ணி விகராம் புத்திஞ்சதுன்யம் விது ஸ்ரீவாலந்த ஜடோபமாஸ்வஹமிதி பிராந்தாபிருகம் வாதினः மாயா சக்தி விராத கல்பித மகாவ்யாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. சில பேர் இந்த சரீரத்தை ஆத்மா நினைக்கலாம், சில பேர் பிராணன ஆத்மா நினைக்கிறார். இவங்கெல்லாம் மாறக்கூடிய சரீரங்கள்லாம் பாருங்க, ஒரு நாளைக்கு இருந்தா போல ஒரு நாளைக்கு இருக்கா, ஒரு நாள் இருந்தா போல இருக்க பாருங்க. பிராணம் மாடிப்படி ஏறியாவே கால் மட்டும் வலிக்கிறது, பிராணசக்தி குறைஞ்சதுன்னு அர்த்தம். பிராண இந்திரிய புலன்கள் எல்லாம் முன்னால பார்த்தா மாதிரி இல்ல. கொஞ்ச நாள் காது பக்கத்துல கையை பிடிச்சிக்கிறான், நான் கேட்கலையே. கண்ண தெரிஞ்ச டாக்டர்கிட்ட போய் பவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறான், தெரியும். முன்னால இருந்த மாதிரி புலன்கள் இருக்கா இல்லையே. அறிவு அன்னைக்கு வேற எதுவோ வரும், மறந்து போறது சார். செல்போன் நம்பர்ல மறந்து போனா போட்டுமே, செல்போன் நம்பர் மறந்து போயிடுதுன்னா செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தோம், அது வேண்டாம். எது மறக்கப்படாது, அந்த குரு பாதங்கள் ஒண்ணுதான் மறக்கப்படாது. சாகாபி குலத்து உமாத்தியவஸ்தா எஸ்யாம் குரோ சரண பங்கஜதேவன், அது மட்டும் ஞாபகம் வருது. ஒரு மீதி எல்லாம் போனாலும் பரவாயில்ல, விவகாரம். ஆனாலும் மனசு போறது எல்லாம் மறந்து போறது, வயசாகிட்டுதான் மறந்து போறது, கவலைப்பட வேண்டாம். ஆனா அது ஆத்மா இல்லைன்னு தெரிஞ்சது. ஸ்ரீபாலந்த ஜடோபமாஸ்து அஹவித்யா கிராந்தாபிரதம் வாதினா, இவைகள்லாம் சாதாரண ஒண்ணும் அறியாத மாதிரி இப்படி எல்லாம் பேசுறார் சுவாமி. ஆனா நஜம் என்ன தெரியுமா, மாயாசக்தி விராத கல்பித மகா வியாமோக சம்ஹாரிண, மாயா எனக்கூடியதான சக்தியினால ஏற்பட்டதான விராத கல்பித மகா வியாமோகம், இந்த மிக உயர்ந்ததான ஒரு பிரமம். இன்னது சொல்ல முடியல, அது எப்படி போகும்னா அந்த ஆச்சாரியருடைய திருமுக மண்டலத்தை வந்ததான ஒரு உபதேசத்தினால்தான் போகும். மகா வியாமோக சம்ஹாரினே, அப்படிப்பட்டதான வியாமோகத்தை அடியுடன் அழிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே அப்படின்னு அந்த ஸ்வரூபத்தை அழகா நமக்கு எடுத்துக்கிட்டு ரெண்டு ஸ்லோகத்துக்கும் ஒரே அன்பை. முதல் ஸ்லோகத்தில் நம்ம என்ன சொன்னோம், நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அறிவை பத்தி பேசணும். அது அறிவானது மனசுல சேர்ந்து, மனசு புலன்களோட சேர்ந்து, புலன்கள் நான் விடயங்களோட சம்பந்தப்பட்டு அந்த மனசானது புலன்கள்ல விடயங்களை அறிந்து கொண்டு தன்னடத்தில் வைத்துக் கொள்வது. அதை அப்பப்ப சில சமயத்துல சொந்தத்துல பார்க்கிறது. பிறகு எல்லாவற்றையும் உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை தான் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கு. இதுதான் முதல் ஸ்லோகம். விஸ்வம் நகரி சொல்லியம் எப்படி சார் வெளியில இருக்கிற கூட உள்ள இருக்குன்னு சொல்றேன். அதான் இப்ப நீங்க தான் கொண்டு வந்துருக்கேன். விஸ்வம் நகரி துல்லியம் தர்கதம் பத்தியம் நாத்மனி மாயையா வைரிவோத்புதம் யதா நித்ரயா. அந்த மாயைனா இங்கே மாயா சக்தி விலாச கல்பிதமா வியாமோக சம்ஹாரிணே. முதல் ஸ்லோகத்துல மாயை இங்கே சொல்லியிருக்கேன். அதனால அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபமும் உள்ள இருக்கிற ஸ்வரூபமும் அந்த அத்தனை கிரமத்தையும் நமக்கு போக்குறதுக்காக ஆச்சாரியார் வந்திருக்கார். அவர் இருக்கார் அந்த வார்த்தையால, ஒரு அழகான வார்த்தையால மோக சம்ஹாரிணே எல்லாத்தையும் நாட்டம் பண்ற. இந்த இடத்துல வார்த்தைகாச்சாரியார் பௌத்த மதம் விஸ்தாரமாக சொல்லி, அந்த பௌத்த மதம் சொன்னதான மதங்கள்லாம் சரியில்லை, இதுக்கு நிஜமாக இருக்கக்கூடிய மாயா தத்துவம் தான் சரியும் சொல்றது. அந்த மாயைங்கிறது பகவான் இருக்கக்கூடியதான சக்தி. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் அனந்த சக்தி பரமேஸ்வரஸ்ய அப்படின்னு சுத்தி சொல்றது விஸ்தாரமாக எழுதியிருக்க. இதுல பௌத்த மதமானது நிறைய சௌத்ராந்தி மதம், வைவாகிக மதம், 4 மதங்களை இங்க சொல்லி அத்தனையும் கண்டனம் பண்ணியிருக்க. இது முழுக்க நமக்கு அந்த மூல ஸ்லோகத்தை அழகா நமக்கு தெரியுது. மாயா சக்தி விலாச கல்பித மகாவியாமோக சம்ஹாரிணே தஸ்மை ஸ்ரீ குரவே நமோ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதுக்கு மேல இருக்கக்கூடிய 10 ஸ்லோகங்கள் ஆயிடும்.